காஸ்ட் ஷீட்டில் இல்லஸ்ட்ரேஷன் 3 கொஷின்ஸ் வந்து இல்லாதவங்க பார்த்து அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோன்னா இப்போ கொஷினில் ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. நீங்கள் வந்து கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை சைடில் பார்த்துக்கோங்க, இல்லைனா புக் வச்சுருப்பீங்களா அதை வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 10 crore இருக்கா. அந்த ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டுங்கிறது எதில் வரும்? டைரக்ட் மெட்டீரியலில் தானே வரும். அப்போ ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 10 crore இங்கே எழுதிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ லைனாக வந்து இதே ஆர்டர் தான் எழுதணுன்றதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு கேப் விட்டு ஃபஸ்ட்டு டைரக்ட் மெட்டீரியல், அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க, ஒரு 4 or 5 லைன்ஸ் விட்டுக்கோங்க. அடுத்து டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ், இதெல்லாம் தானே ஒரு ஃபார்மேட்டு. அப்புறம் இதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் விட்டுட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டு, செல்லிங் ஓவர் ஹெட், டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட் இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஷினில் வரிசலாக கொடுத்ததையே அப்படியே அப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 10 crore போட்டாச்சா. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க கொஷின்ஸில், GST paid on the above purchase at 18% eligible for input tax credit. எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் இல்லைனா மட்டும்தான் மெட்டீரியலில் நம்ம ஆட் பண்ணணும். ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் வந்து ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், மெட்டீரியலோட ஆட் பண்ணணும். அப்போ ஃப்ரைட் இன்வெர்ட்ஸ் அந்த 11,20,600 நம்ம மெட்டீரியல் கன்சியூமில் போட்டு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வேஜஸ் பெய்ட் டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்னால் ஃபேக்ட்ரியில் உள்ள ஒர்க்கர்ஸ்க்கு தரோம். அப்படின்னா அது எதில் வரும்? டைரக்ட் லேபரில் வரும். அப்போ அதை நம்ம டைரக்ட் லேபரில் போட்டுக்கலாம். wages paid to factory workers 29,20,000. அடுத்து contribution made towards employees PF and ESIS, அதுவுமே எதில் போடணும்? டைரக்ட் லேபரில் தான் போடணும். அந்த ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு கொடுத்ததுனால அவங்கள நம்ம எந்த ஹெட்டில் போட்டிருக்கோமோ அதே ஹெட்டில் இந்த 3,60,000ஐயும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் போனஸ் பெய்டு டு ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ்க்கு தானே போனஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ அதையுமே இதில் போடணும், டைரக்ட் லேபரில் போடணும். 2,90,000 போட்டுட்டு இதை ஆட் பண்ணோன்னா 35,70,000 வரும். இப்போ நமக்கு டைரக்ட் லேபர் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்டு ஃபியூல் வந்து எதில் வரும்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். பவர் ஃபியூல்னால் இப்போ நம்மக்கிட்ட நிறைய இன்ஜின்ஸ் இருக்குது, கார் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்புல ஒரு ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ ஃபியூல் வேணும் அப்படின்னு சொல்லி தானே போடுவோம். அப்போ அதை நம்ம டேரெக்டாக நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும்ல. அப்போ பவர் அண்ட் ஃபியூல் எதில் வரும்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் அமௌண்ட் பெய்டு ஃபார் பவர் அண்டு ஃபியூல் 4,62,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அமௌண்ட் பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மோல்ட்ஸ் அண்டு பேட்டர்ன்ஸ். நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து புக்கில் நல்லா வரிசலாக பார்த்துட்டு வாங்க, அப்படியே வரிசலாக சால்வ் பண்ணிட்டு வரேன் நான். அமௌண்ட் பெய்டு ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் மோல்ட்ஸ் அண்டு பேட்டர்ன்ஸு எதில் வரும்? டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா மோல்ட்ஸு அதெல்லாம் எந்தெந்த ஃபிட்டிங்ஸில் நம்ம போடணும் அப்படின்றமோ அதுக்கு தானே நம்ம போடுவோம். அப்போ இதுவுமே அதனால் என்னென்னா நம்மளால் டைரெக்டாக கவுண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ இதுவுமே என்னென்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். டைரக்ட் மெட்டீரியலில் டைரக்ட் லேபரில் வராது அப்படின்னா அது எதில் வந்துடும்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வந்துடும். அதுக்கு லைஃப் இஸ் ஈக்குவலன்ட் டு 2 years ப்ரொடக்ஷனா. அப்போ 2 yearsன்னு சொன்னதுனால நம்ம போடுறது வந்து என்னென்னா கரண்ட் இயருக்கு மட்டும் தான் போடுறோம். அப்போ அதில் கொடுத்த 8,96,000 அமௌண்ட்டை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 8,96,000 டிவைடட் பை 2
4,48,000 அதுதான் கரண்ட் இயர்க்குள்ளது. இப்போ இதுவே வந்து என்னென்னா நான் ஒரு P&L ஃபார்மேட்டோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து இந்த ஒரு ஃபார்மேட்டில் போடுறதான்னு சொல்லியிருக்கோம்ல. அப்போ P&L நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் இயர் ப்ராடக்ட்டை மட்டும் தானே போடுவோம், கரண்ட் இயர் அமௌண்ட்டை. அதே மாதிரி இதுலேயும் கரண்ட் இயர் உள்ள தான் போடணும். இப்போ மூல்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு என்ன வந்துச்சுன்னா 2ஆல் டிவைட் பண்ணப்போ 4,48,000 அது இதில் போட்டுடணும், டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஜாப் சார்ஜஸ் பெய்டு டு ஜாப் ஒர்க்கர்ஸ். ஜாப் ஒர்க்கர்ஸ்க்கு பே பண்ண அமௌண்ட்டும் எதில் வரும்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் வரும். ஏன்னா ஜாப் ஒர்க்கர்ஸ் வந்து என்னென்னா நமக்கு லேபர் கிடையாது, அதனால் நம்ம அவங்களால லேபரில் போட முடியாது. ஆனால் இதையுமே நம்மளால் அலோகேட் பண்ண முடியும். இத்தனை ஜாபுக்கு இந்தந்த ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு டைரெக்டாக நம்மளால் சொல்ல முடியும், இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க இவ்வளோன்ட்டு. ஆனால் இவங்க நம்மளோட லேபர் கிடையாது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு மட்டும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போகிறவங்க மாதிரி. அதனால் இதையும் வந்து இதில் போடுறோம், நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் போடுறோம் 8,12,000. நெக்ஸ்ட்டு ஸ்டோர்ஸ் அண்டு ஸ்பேர்ஸ் கன்சியூம்டு. ஸ்டோர்ஸ் அண்டு ஸ்பேர்ஸ்லாம் வந்து என்னென்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். ஏதாவது ஒன்றுத்துக்கு வந்து நமக்கு இல்லை, ஏதாவது ஒன்று வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா அதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல. ஆனால் இது எதுக்குள்ளே தான் இருக்கும், ஃபேக்ட்ரிக்குள்ளே தான் இருக்கும். இதை டேரெக்டாக நம்மளால் இத்தனை யூனிட்க்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. அதனால் இது எதில் வரும்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வரும், ஃபேக்ட்ரியில் இருக்கிறதுனால. ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் கன்சியூம்டு எதில் வருது, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டுன்ற ஹெட்டிங்கில் வருது. இது டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஃபஸ்ட்டு இந்தந்த டாப்பிக்லாம் மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து என்னென்னா வரிசலாக எல்லாத்தையும் அப்படியே சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறைய அந்த மாதிரி ஸ்பேஸ் விட்டுக்கிட்டு கொஷினோட சைஸ் பார்த்துக்கிட்டே அதுக்கு ஏற்றாப்புல நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கலாம், சும்மா ஜென்ரலாக தெரிஞ்ச மாதிரி. செல்லிங் ஓவர் ஹெட்ஸு, அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸு. இந்த ஒரு 7 டாபிக் மட்டும் போட்டுகிட்டே அப்படியே வரிசலாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் செம்ம. எங்கெங்கே அந்த போஸ்டிங் பண்ணணும், அந்த போஸ்டிங் தான் மேட்ரே காஸ்டிங்கில், காஸ்ட் ஷீட்டில். இப்போது ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் போட்டாச்சா. அடுத்து டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபேக்ட்ரி பில்டிங். ஃபேக்ட்ரி பில்டிங்கில் உள்ள டிப்ரிஷியேஷன்னா எதில் வரும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வரும். டிப்ரிஷியேஷன் ஆன் ஃபேக்ட்ரி பில்டிங் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் போட்டாச்சு 84,000. அடுத்து டிப்ரிஷியேஷன் ஆன் ஆஃபீஸ் பில்டிங். ஆஃபீஸ் பில்டிங்கும் போது அது எங்கே வரும்னா அட்மின் ஓவர் ஹெட்டில் வரும். ஆஃபீஸ்னால் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நடக்கிற இடம் தானே. அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் டாபிக் போட்டிருப்பீங்கல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் டிப்ரிஷியேஷன் ஆன் ஆஃபீஸ் பில்டிங் 56,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கே இருக்கும், ஃபேக்ட்ரியில் இருக்கும். அப்போ அது எதில் வரும்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வரும். டிப்ரிஷியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி 1,26,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டெலிவரி வெஹிக்கல். டெலிவரி வெஹிக்கல்னால் அது எதுக்கு யூஸ் ஆகுது, டெலிவரி பண்ணுறதுக்குன்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் அதை போடணும். செல்லிங்னா சேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது போடலாம், டிஸ்ட்ரிபியூஷனில் தான் டெலிவரி வெஹிக்கல்ஸ் வந்து என்னென்னா போடணும். அந்த சென்டென்ஸ்லேயே நமக்கு எங்கே அது இருக்கும், என்ன பண்ணும் அப்படின்னு யோசிச்சாலே அந்த ஓவர் ஹெட்டில் கரெக்டாக போஸ்ட் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டில் டிப்ரிஷியேஷன் ஆன் டெலிவரி வெஹிக்கல் 86,000 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு சேல்ரி பெய்ட் டு சூப்பர்வைசர்ஸ். சூப்பர்வைசர் எங்கே இருப்பாங்கன்னா ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க. இதே மேனேஜர்ஸு அப்புறம் ஆடிட்டர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் எங்கே இருப்பாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவில் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் போடுவோம். சூப்பர்வைசர் நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு வந்து பார்க்குறதுக்கு வருவாங்களா ஃபேக்ட்ரியில். அதனால் சேல்ரி பெய்ட் டு சூப்பர்வைசர் எங்கே வரும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் வரும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் சேல்ரி பெய்டு டு சூப்பர்வைசர், சேல்ரி பெய்டு டு சூப்பர்வைசர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரினால எங்கே இருக்கும், ஃபேக்ட்ரியில் இருக்கும். அப்போ அதோட ரிப்பேர்ஸ் எங்கே போடணும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி 48,000. அடுத்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு ஃபார் சேல்ஸ் ஆஃபீஸ் பில்டிங். சேல்ஸ் ஆஃபீஸ் பில்டிங்னு சொல்கிறதுனால அது எங்கே வரும்னா செல்லிங் ஓவர் ஹெட்டில் வந்துடும். செல்லிங் ஓவர் ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு அப்புறம் செல்லிங் ஓவர் ஹெட் எழுதிருப்போம்ல, அதுக்கு நம்ம விட்ட ஸ்பேஸில் இதை வந்து எழுதிக்கோங்க நீங்கள்.
ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு ஃபார் சேல்ஸ் ஆஃபீஸ் பில்டிங். அடுத்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு ஃபார் வெஹிக்கல்ஸ் யூஸ்டு பை டேரக்டர்ஸ். டேரக்டர்ஸ் எங்கே இருப்பாங்க? அட்மின் ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் போடணும். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பெய்டு ஃபார் vehicles used by directors 19,600. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் பிளான்ட் அண்ட் மிஷினரி. பிளான்ட் அண்ட் மிஷினரி எங்கே இருக்கும்? ஃபேக்ட்ரியில் இருக்கும். அப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட். பிளான்ட் அண்ட் மிஷினரி 31,200. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் ஃபேக்ட்ரி பில்டிங். ஃபேக்ட்ரினா எங்கே? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் தான். அந்த அமௌண்ட்டை அப்படி இங்கே போட்டுக்கலாம். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் 18,100. ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் அண்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ரா மெட்டீரியல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துருக்கோம். ஆனால் இவ்வளோ ஸ்டாக்கு அந்த மாதிரி நம்மளால் டேரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா வருஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வருஷம் நம்ம பே பண்ணுற இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரே ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். அப்படிங்கும்போது நம்ம எதில் போடணும்? ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் போடணும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு ஃபார் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அண்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 36,000. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆக்டிவிட்டீஸ். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆக்டிவிட்டீஸ்லாம் எங்கே போடணுன்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு காஸ்ட்டு கிடைக்கும்ல, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மேலே அந்த மாதிரி போடணும். அதுக்கு கொஞ்சம் இது நான் எழுதி காமிக்காமல் இதிலே காட்டுறேன். நீங்கள் ஆனால் எழுதி ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்காங்களா? எதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லாம் போட்டுட்டு ஃபேக்ட்ரி காஸ்ட் கிடைக்குதுல்ல, அதுக்கு கீழே தான் இது எழுதணும். ஏன்னா இது உங்களுக்கு கிளியராக இது புரியணுன்னா நான் ஒரு லெஜர் அக்கௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஓவராலாக ஒன்று போட்டிருப்பேன். அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வாங்க. அதில் நான் ஃபஸ்ட்டு இங்கே டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டு, ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதெல்லாம் போட்டுட்டு கிடைக்கிறது தான் என்னென்னா ஃபேக்ட்ரி காஸ்ட். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உள்ள அமௌண்ட்டை இங்கே போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் எதெல்லாம் இல்லையோ அதை நீங்கள் இந்த இடத்துல போடணும். இப்போது எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் ஆக்டிவிட்டீஸா, அந்த அமௌண்ட்டு இங்கே போட்டுக்கலாம். இப்போ குவாலிட்டி கண்ட்ரோல்ன்றதுனால அதுக்கு ஒரு டாபிக் குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு சேல்ரி பெய்டு டு குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃப். குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃபுக்கு கொடுக்குற சேல்ரியுமே இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் காஸ்ட்டு ஹெட்டிங் கீழே போட்டுக்கணும். 96,200. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட்டு பெய்டு ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் நடக்கிற எல்லா ப்ராசஸையும் என்னென்னா இந்த இடத்துல போட்டுருணும். மற்றபடி அட்மின் ரிலேட்டட், செல்லிங் ரிலேட்டட்னா அந்தந்த ஓவர் ஹெட் கடியில் போடுவோம். ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக உள்ளது மட்டும் இங்கே வரும். அப்போ இந்த ரிசர்ச் அண்டு டெவலப்மெண்ட் காஸ்ட் பெய்டு ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் 18,200 போட்டாச்சு. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் 115,800 கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்டு இன்ஜினியரிங் அண்டு மெயின்டெனன்ஸ். பொல்யூஷன் கண்ட்ரோல்னால் எங்கே பொல்யூஷன் வரும்? ஃபேக்ட்ரியில் வரும். அங்கே தானே எல்லா ப்ரொடக்ஷனும் நடக்குது. அப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் எங்கே போடணும் அப்படின்னா இது ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். அதனால் நம்ம ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் போடுறோம். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டில் எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் பொல்யூஷன் கண்ட்ரோல் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் 26,600 போட்டாச்சு. அடுத்து எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஒர்க்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஒர்க்கு இது என்னென்னா அட்மின் எக்ஸ்பென்சஸில் போட வேண்டியது. ஆனால் ஃபேக்ட்ரி ஒர்க்குங்கும் போது நம்ம எங்கே போடணும்? இந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு கீழே வரும்ல, அந்த ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு கீழே இந்த இடத்துல தான் நம்ம போஸ்ட் பண்ணணும். அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு ரிலேட்டட் வித் ப்ரொடக்ஷன்னு போட்டு எக்ஸ்பென்சஸ் பெய்டு ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ரி ஒர்க் 1,18,600. நெக்ஸ்ட்டு சேலரி பே டு ஃபங்க்ஷனல் மேனேஜர்ஸ். எந்தெந்த மேனேஜர்ஸ்க்கெலாம் பே பண்ணுறோம்? ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல். ப்ரொடக்ஷன் ரிலேட்டடாக உள்ளதுனாலே இங்கே தானே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கெலாம் மேலே தான் போட்டாகணும். அதனால் சேலரி பே டு ப்ரொடக்ஷன் மேனேஜர் இங்கே வரும் 9,60,000. நெக்ஸ்ட்டு
சேலரி பெய்ட் டு ஃபங்க்ஷனல் மேனேஜரில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எங்கேருந்து பார்ப்பாங்கன்னா அட்மின் ஆஃபீஸ்லேருந்து தான் பார்ப்பாங்க. அவங்க வந்து ஃபேக்ட்ரிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஃபேக்ட்ரிக்கு வந்தாங்கன்னா அங்கேருந்து பார்க்குற ஒர்க் மட்டும் தான் வந்து என்னன்னா இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் எங்கே போகணுன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்ஸில் போட வேண்டியதான். சேலரி பெய்ட் டு மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு 9,18,000. அடுத்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அவங்க அந்த மேனேஜருக்கு தரும். அப்போ சேல்ஸுங்கும் போது செல்லிங் ஓவர்ஹெட் சேலரி பெய்ட் டு மேனேஜர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் 10,12,000. நெக்ஸ்ட்டு சேலரி பெய்ட் டு ஜென்ரல் மேனேஜருங்கும் போது அவங்க எங்கே இருப்பாங்கன்னா அட்மின் ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்டில் ஜென்ரல் மேனேஜருக்கு போடணும். சேலரி பெய்ட் டு ஜென்ரல் மேனேஜர் 12,56,000. பேக்கிங் காஸ்ட் பெய்டு ஃபார் ப்ரைமரி பேக்கிங் நெசசரி டு மெயின்டைன் குவாலிட்டி. ப்ரைமரி பேக்கிங்கும் போது ப்ரைமரி பேக்கிங்லாம் ப்ரொடக்ஷன் நடக்கிற இடத்துல தான் நடக்கும். சும்மா நார்மலாக வந்து பேக்கிங் பண்ணி அனுப்புறது. அதனால் அது எங்கே போடணுன்னா ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கெலாம் கீழே போடணும். ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கு கீழே ப்ரைமரி பேக்கிங் 96,000. நெக்ஸ்ட்டு ஃபார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ். ரீடிஸ்ட்ரிபியூஷன்றாங்கல்ல, அப்போ டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது போது அது எங்கே வரும்னா செல்லிங்கில் வரும். இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கும் போது அது வந்து செல்லிங்னால் அப்படியே சேல்ஸ் ஆக்டிவிட்டின்னு நடக்கும். இது வந்து ஏற்கனவே ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணி திரும்பி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அதை தனியாக ஒரு ஹெட்டிங்கில் வந்து நம்ம எழுதிக்க வேண்டியதான். பேக்கிங் காஸ்ட் பெய்டு ஃபார் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸு 1,12,000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் அண்டு ஃபினான்ஸ் சார்ஜஸ் பெய்டு. இதுவுமே வந்து என்னென்னா நம்ம தனி ஹெட்டில் தான் எழுதணும். ஏன்னா இது வந்து எதுவுமே நம்மளோட ப்ரொடக்ஷனுக்கோ இதில் எந்த காஸ்ட்டுக்கும் எதுவும் ரிலேட்டடாக இல்லை எந்த ஒரு ஹெட்லையும் இது வராது. அதனால் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபினான்ஸ் சார்ஜஸ் பெய்டு வந்து என்னென்னா தனியாக ஒரு டாபிக் போட்டு எழுதிக்கணும். 7,20,000. அடுத்து ஃபீஸ் பெய்டு டு ஆடிட்டர்ஸ் எங்கே இருப்பாங்க? அட்மின் ஆஃபீஸில் இருப்பாங்க. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஹெட்டில் ஆடிட்டர்ஸோட சேல்ரி 1,80,000. அடுத்து ஃபீஸ் பெய்டு டு லீகல் அட்வைசர்ஸும் அட்மின் ஆஃபீஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு 1,20,000. அடுத்து ஃபீஸ் பெய்டு டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்களுமே ஆஃபீஸில் தான் இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட்டில் தான் வருவாங்க. ஃபீஸ் பெய்டு டு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் 2,20,000. அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பெய்டு டு சேல்ஸ் ஸ்டாஃபுங்கும் போது செல்லிங் ஓவர் ஹெட்டில் வந்துடும். செல்லிங் ஓவர் ஹெட்டில் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் பெய்டு டு சேல்ஸ் ஸ்டாஃப்ஸ். அடுத்து வேல்யூ ஆஃப் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியலோட ஓப்பனிங் ரா மெட்டீரியல். அப்போது டைரக்ட் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு எழுதியிருப்போம்ல அங்கே போய்ட்டு ஓப்பனிங்னால் ஆட் பண்ணணும், க்ளோசிங்னால் லெஸ் பண்ணணும். ஓப்பனிங் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு சரி நம்ம ஒர்க் இன் ப்ராக்ரஸையும் போட்டுப்போம். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கொடுத்துருக்காங்களா, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எங்கே எழுதுவோம்? இந்த ப்ரைம் காஸ்ட்லாம் முடிஞ்சு ஃபேக்ட்ரியோட இதெல்லாம் முடிஞ்சு ஃபேக்ட்ரி காஸ்ட்லாம் முடிஞ்சதுக்காகட்டு ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போடுவோம். 9,20,000 ஆட் பண்ணிக்கணும். ஃபினிஷ்டு குட்ஸ் ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸை ஆட் பண்ணிக்கணும். ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கீழே வருமா 11 lakh. அடுத்து க்ளோசிங் ரா மெட்டீரியல்னால் ரா மெட்டீரியல் எழுதணும்ல அந்த இடத்துல க்ளோசிங் ரா மெட்டீரியலை ஆட் பண்ண ஓப்பனிங் ஆட் பண்ணாமல் க்ளோசிங்கை லெஸ் பண்ணணும். க்ளோசிங் ரா மெட்டீரியல். இப்போது ரா மெட்டீரியலோடது முடிஞ்சிருச்சு. அடுத்து ஒர்க் இன் ப்ராக்ரஸோட க்ளோசிங் கொடுத்துருக்காங்களா, க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போட்டதுக்கு கீழே போட்டு லெஸ் பண்ணிக்கணும். அடுத்து ஃபினிஷ்டு குட்ஸோட க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையுமே ஓப்பனிங் ஃபினிஷ்டு குட்ஸ்லேருந்து க்ளோசிங் ஃபினிஷ்டு குட்ஸை லெஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் ரியலைஸ்டு பை செல்லிங் ஆஃப் ஸ்க்ராப் அண்டு வேஸ்ட் ஜென்ரேட்டட் டியூரிங் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் 86,000.
இப்போது நமக்கு வந்து என்னென்னா ஸ்க்ராப் நம்ம சேல் பண்ணது மூலமாக ரியலைஸ் ஆகிருக்கு அமௌண்ட்டு. அந்த மாதிரி நமக்கு இப்போ நம்ம பண்ணதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்ன்றதுனால தான் ஆட் பண்ணுவோம். இது வந்து என்ன ஒரு கெயினாக இருக்குது. கெயினாக இருக்கும்போது இதை வந்து என்னென்னா நம்ம லெஸ் பண்ணணும். எங்கே லெஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபேக்ட்ரி காஸ்ட்டுக்கெலாம் அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மேலே தான் வந்து என்னென்னா லெஸ் பண்ணணும். இங்கே இருக்குல்ல ரியலைசபிள் வேல்யூ அண்ட் சேல் ஆஃப் ஸ்க்ராப்பு அண்டு வேஸ்ட்டு 86,000 மட்டும் லெஸ் பண்ணணும். இதெல்லாம் லெஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஃபைனலாக ஆன்சர் கிடச்சிரும். இப்போது மெட்டீரியல் டைரக்ட் மெட்டீரியல் கிடச்சிருச்சு, டைரக்ட் லேபர் கிடச்சிருச்சு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ராயல்ட்டி பெய்ட் ஃபார் ப்ரொடக்ஷன், ராயல்ட்டி நான் மிஸ் பண்ணிட்டேன். ராயல்ட்டி பெய்டு 7th பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ ராயல்ட்டிங்கும் போது அது வந்து என்னென்னா ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா ராயல்ட்டி வந்து நம்ம இப்போ எதுக்காக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் தெரியும். ஆனால் ராயல்ட்டியை நம்மளால் மெட்டீரியல்லையும் போட முடியாது, லேபர்லேயும் போட முடியாது. அதனால் நம்ம எதில் போடுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் போடுவோம். இப்போது இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸோட டோட்டல் வந்து என்னென்னா 18,94,600. இப்போ இதை மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ப்ரைம் காஸ்ட் கிடச்சிருச்சு. அடுத்து ஒர்க்ஸ் ஆர் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் போட்டோமா. இப்போ ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் எல்லா போஸ்ட்டுக்கும் நம்ம பண்ணி முடிச்சாச்சா. முடிச்சுட்டு அதை ஆட் பண்ணால் 6,07,900. இப்போது இந்த ப்ரைம் காஸ்ட்டையும் இந்த அமௌண்ட்டையும் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அதோட ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை ஆட் பண்ணி க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸை லெஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. அப்புறம் ஃபேக்ட்ரி காஸ்ட்லேருந்து நம்ம நிறையா விஷயத்த வந்து என்னென்னா ஆட் பண்ணோம், லெஸ் பண்ணோமா. அதெல்லாம் பண்ணது போக தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு. அப்புறம் அதோட ஃபினிஷ்டு குட்ஸ் ஆட் பண்ணோம், ஃபினிஷ்டு குட்ஸ் க்ளோசிங்கை லெஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்குது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கிடச்சிருச்சு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அதோட என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஆட் பண்ணணும். அதையும் ஆட் பண்ணி செல்லிங் ஓவர் ஹெட்டையும் ஆட் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்டு அப்புறம் வேறு மிஸ்லேனியஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக போஸ்ட் பண்ணணும். தனியாக ஹெட்டிங்ஸில் போஸ்ட் பண்ணி நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்குன்னா காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிருச்சு. 11,35,03,300. இதில் நோட் நம்ம எழுதியே ஆகணும். நோட் எதுக்குன்னா ஜிஎஸ்டி வந்து என்னென்னா நம்ம பே பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு வந்து என்னென்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் ஆகிருக்கு. அதனால தான் நம்ம அந்த அமௌண்ட்டை எடுக்கலை. நம்ம எடுத்ததெல்லாம் போட்டிருக்கோம், எடுக்காததை வந்து என்னென்னா நம்ம ஏன் எடுக்கலைன்னு சொல்லியிருக்கணும்.